சிக்கி குட் மார்னிங். குட் மார்னிங். அப்படியே சோகமாக சொல்கிறேன்ல, ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 4 o'clock. ஸோ நார்மலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தூங்குகிற டைம். இந்த நேரத்துக்கு என்னடா குட் மார்னிங் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பவே கண்ணை கட்டுது. இது ஸ்டூடியோ இருக்குல்ல, ஸ்டூடியோ வந்து இன்றைக்கி பூஜை பண்ணுறோம். ஸோ கணபதி ஹோமம் அதெல்லாம் பண்ணுறோம். பிரம்ம முகூர்த்தம்னுவாங்க, அதாவது 4:30 to 6. ஸோ அந்த டைமில் வந்து பண்ணால் நல்லது அப்படின்னு சொன்னதுனால ஸோ உள்ளே வந்து ஐயர் வந்து அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ இருட்டாகுது பாருங்கள். மார்னிங் இது 4 o'clock தான் ஆகுது. நாங்கள் நைட்டு தூங்க வேலையானா நம்ம படுக்கிறதே வந்து 2 o'clock ஆகிடுமா. ஸோ தூங்காமல் அப்படியே 4 o'clockன்றதுனால எழுந்து குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம். நைட்லாம் விளையாடிட்டு குளிச்சுட்டு அப்படியே வந்து பூஜையில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ஐயர் வந்து உள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. 4:30 ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் நிறவும் போய் ரெடி ஆகணும். அதுக்கு முன்னாடி வந்து உங்கள்கிட்ட காமிச்சிடலாம் அப்படின்றதுக்காக வந்துட்டான். இவனும் சவுண்டில் வந்து எழுந்துக்கிட்டான். லட்சிக்கு சரி ஓகே. பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அப்படியே ஆஃபீஸ் ஸ்டூடியோ காய்க்கிறேன், என்னென்ன இருக்குது, என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு காய்க்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து எல்லோரும் ஸ்டூடியோ டூர் போடுங்க நீங்கள், அது எல்லாம் இந்த வீடியோலேயே வந்துடும். லட்சிக்கு வந்துடும்ல? சொல்லு. எஸ் சொல்லு. வந்துடும். எஸ் வந்துடும். ஓகே. ஸோ வாங்க ஐயர் என்னென்ன ரெடி பண்ணுறான்றதை பார்ப்போம். அப்படியே இந்த வீடியோட அப்படியே எண்டில் வந்து ஸ்டூடியோ டூர் எல்லாமே அப்படியே ஃப்ளோவாக போகும். ஓகே ஓகே பார்க்கலாம் வாங்க. எஸ் பூஜையெல்லாம் பார்த்தீங்களா, ஒரு வழியாக முடிஞ்சது. அண்ட் ஸ்டூடியோ டூர் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிக்கலாங்களா? வாங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் கேட்ட ஸ்டூடியோ டூர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்த பார்த்தா தெரியும், பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ வந்து எப்படி இருக்குன்றத. ஸோ ஃபஸ்ட்டு இதான், இந்த இடத்துல ஒரு டோர் போட்டிருக்கோம் படிக்கட்டு ஏறினோடனே. இது வந்து ப்ளே ஸ்கூலெல்லாம் இருக்க மாதிரி ஒரு டோரு. அண்ட் இந்த டோர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறவோட சேஃப்டிக்கு. சப்போஸ் நிறவு மேலே வந்தானா கீழே ஸ்டெப்ஸு இறங்குறது கஷ்டம் இல்லை, ஸோ விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு சேஃப்டிக்காக இந்த டோர். ஸோ அதனால லாக்கும் இந்த பக்கம் வச்சுருக்கோம். அண்ட் வந்து அந்த டோரை வந்து நார்மலாக இல்லாமல் நம்ம ஸ்டூடியோன்றதுனால ஒரு டிசைனாக பண்ணுவோம், ஒரு ப்ளே ஸ்கூல் செட்டப்பில் இப்படி பண்ணியிருக்கோம். அண்ட் வாங்க அப்படியே உள்ளே போய் காமிக்கிறேன். அண்ட் இந்த ஷீட்லாம் வந்து முன்னாடி இல்லை, இந்த இடத்துல மட்டும்தான் ஷீட் இருந்தது. இங்கெல்லாம் வந்து ஷீட் இல்லை, இதெல்லாம் வந்து நாங்களே போட்டது. சித்தப்பா, நான், ஹரிஷ் எல்லாம் சேர்ந்து போட்டது தான் இந்த ஷீட்டு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஒரு வெளிச்சம் விட்டுருக்கோம். ஏன்னா இந்த வெளிச்சம் எதுக்காகனா, இங்கே தான் நம்ம முன்னாடி இந்த க்ரீன் மேட் ஒன்று போட்டு பேக்ரவுண்ட் வச்சு வீடியோலாம் எடுத்துருப்போம், பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடம் தான் அது. ஸோ இங்கே வந்து எல்லோ அடிச்சு, இங்கே வெளிச்சம் வேணும்ல, ஷீட்டாக இருந்தால் இருட்டாக்கோன்றதுக்காக இங்கே ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் போட்டிருக்கோம். ஸோ நல்லா பளிச்சுன்னு இருக்கும், பார்த்தாலே தெரியும். ஸோ இங்கே நல்லா வெளிச்சமாக இருக்கும், இங்கே சன்லைட்டும் வரும். ஸோ துணியும் இங்கே தான் காய வைப்பாங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு இது இருக்கும், இங்கே ஒரு திண்ணை இது வரையும் வரும். இதெல்லாம் இடித்து விட்டோம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாக இதெல்லாம் இடித்து விட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்க்கிங் டைல்ஸ்னு வாங்க, ஒரு வுட்டன் ஃபினிஷில் போட்டிருக்கோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டைல்ஸு இங்கே ஷைனிங் ஒரு ஸ்டெப்பு ஏற்றி, இந்த பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டு. இங்கே என்ன வேணும், ஒரு சோஃபா பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு சோஃபா வச்சு ஒரு டீப்பாவை என்ன சொல்லுவாங்க, காஃபி இதுவில் வைப்பாங்களே, அந்த மாதிரி டீப்பா ஒன்று வச்சு. ஆனால் இப்போதைக்கு பண்ணலை, பட்ஜெட்டில், அதனால் பண்ணலை. ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக அந்த செட்டப்லாம் வந்துடும். இங்கேயும் ஏதாவது ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம், அதனால பிளெயினாக இருக்குது. இங்கேயும் ஏதாவது வந்துடும். அப்படியே உள்ளே வாங்க, மெயினான ஸ்டூடியோ. நிறைய பேர் கேட்டதுனால ஆர்வமாக இருக்கீங்க, வாங்க காமிக்கிறேன். அப்படியே ராவாக இருக்குது. சரி நம்ம ராவாகவே காமிப்போம் இப்போதைக்கு, இதுக்காக க்ளீன் பண்ண தேவையில்ல அப்படின்றதுக்காக ராவாகவே இருக்குது. வாங்க. ஸோ நம்ம ஸ்டூடியோவே
இவ்வளோ தான். நான் தம்ப்நெயிலில் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அந்த தம்ப்நெயிலில் இருக்கிறது வந்து ஃப்யூச்சர் பிளான். இது வந்து இப்போதைக்கு உள்ள ஸ்டூடியோ இதுதான், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து 3 வால் 3 பேக்ரவுண்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து இது, ஸோ இது லைட்டு இப்போ இல்லை, லைட் எல்லாமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லைட் இன்னும் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த பக்கம் வந்து ப்ளூ வால். இது வந்து மோஸ்ட்லி எனக்கு ரொம்ப ஃபேவரட். இது எனக்கு நிறைய வீடியோஸில் இந்த பேக்ரவுண்ட் வச்சு தான் எடுத்திருப்பேன். ஃபேஸ் ஆகட்டும் எல்லாம் எடுத்து கொடுக்கும். அண்ட் இந்த பேக்ரவுண்ட் வந்து ஒன்று ஐஸ்கிரீம் ஷாப்பில் இருக்க மாதிரி ஒரு பேக்ரவுண்ட். இது பார்த்தா இதுவும் நல்லாயிருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாய்ஸ்லாம் வச்சு இது ஒரு ஸ்டாண்ட் இதுக்காக வாங்கணும், பர்ச்சேஸ் பண்ணோம். இது டாய்ஸ் வச்சுருக்குது, ஏன்னா இது பிளெயினாக இருந்தால் நல்லா இருக்காதுன்றதுக்காக இங்கே வந்து டாய்ஸ் வச்சுருக்கோம். அப்படியே அந்த பேக்ரவுண்டில் காமிக்க வந்துட்டேன். இங்கே வந்தீங்கன்னா ஸோ நம்ம வச்சுருக்க கேமரா, ஸோ கேமரா ஆக்சசரிஸ், அதாவது லென்ஸு, அதுக்கப்புறம் மைக்ஸு, அதுக்கப்புறம் பேட்ரிஸு, அது மாதிரி இருக்கும். எல்லாம் ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம், அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து அங்கங்கே வச்சுருப்போம். இப்போது பார்த்தா எதுவுமே காணும் இதுக்குள்ளே. அண்ட் இன்னும் இது ரெட்டு பிளாக்லன்னா நிறையா ஸ்டூடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எதுக்காக இது ஒட்டுறாங்கன்ட்டு. ஏன்னா இங்கே காலியாக இருக்குல்ல, அந்த எக்கோ அடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இது ஒட்டுறாங்க. இது ஒட்டி கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்கு நிஜமா. ஏன்னா முன்னாடி வந்து நம்ம குரல் கொடுத்தோன்னா அப்படியே கீழே வரையும் ஒரு மாதிரி எக்கோ ஒரு மாதிரி கேட்கும். பட் ஆனால் இப்போ வந்து டோட்டலாக எக்கோ வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சு. அப்படியே வாங்க பாருங்கள். இது வந்து பூஜை பண்ணதாக தான் தெரியும்ல. ஸோ இந்த பூஜை பண்ணது வந்து 3 நாள் இருக்கணுமா வீட்டில், அதனால் அப்படியே வச்சுருக்கோம். இந்த 3 வாலில் தான் மோஸ்ட்டாக மாற்றி மாற்றி வீடியோஸ் எடுப்போம், ஓகேவா? லைட்ஸும் அது அங்கங்கே வச்சுருக்கோம். ஸோ 3 வாலில் எடுப்போம். அண்ட் அப்புறம் இந்த பக்கம் அப்படியே என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். இப்படியே வந்தீங்கன்னா எனக்கும் இந்த மாதிரி கோட்ஸ்லாம் போடணும்னு ஆசை. அதாவது ஒர்க் ஹார்ட் அது மாதிரிலாம் போடுவாங்களா, அது மாதிரி போடணுன்னு ஆசை. அதெல்லாம் என்ன மாதிரி டெக்ஸ்ட்டு போடலான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது மோட்டிவேஷ்னலாக சில பேர் போடுவாங்கள்ல, அது பேர் ஃப்ரேம்லாம் ஒட்டுவாங்களா, ஸோ அது மாதிரி என்ன போடலான்றதை சொல்லுங்கள். அண்ட் இதுதான் மெயின். இந்த இடத்த நல்லா பண்ணணும்னு ஆசை தான். நான் சொன்ன பட்ஜெட் இல்லாதனால இப்போதைக்கு அப்படியே ஓல்டில் இருக்குது. ஸோ வாங்கின ஷீல்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. நம்ம 4 சேனலோட ஷீல்டு, பொங்கல், நிரவது, ஹரிஷ்து, ஐஎம் சுப்புது. அதுக்கப்புறம் பொங்கல், ஐஎம் சுப்பு, ஹரிஷ்தோட கோல்டன் ஷீல்டு. ஸோ எல்லாமே இங்கே தான் இருக்குது. பார்க்கும் போது நல்லா இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்த இன்னும் நல்லா பண்ணணும். பட்ஜெட்டில் தான் சொன்னேன், பட்ஜெட்டில் அதனால பண்ணல. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லைட்ஸ்லாம் இருக்கும், லைட்ஸு, சார்ஜ் போடுறதுக்கு பாயிண்ட்ஸு, ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கோம். அண்ட் அப்படியே இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபாட்ஸு, ஸ்டாண்ட்ஸு, லைட் ஸ்டாண்டு, அது எல்லாமே இருக்கும். அதை நான் சொன்ன மாதிரி அப்படியே பட்ஜெட்டில் தான் வச்சுக்கோம். இந்த டேபிள் தான் வந்து மேலே நம்ம உட்காந்து பண்ணும்போது இது வந்து அப்படியே மூவ் பண்ணி இந்த டேபிள் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இங்கே வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம். ஆக்சுவலாக இது என்னென்னா, இந்த ரூம் எப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதையும் நான் காமிக்கிறேன் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்ட்டு. இங்கே ஒரு செவுறு வரும், இங்கேருந்து இது வரையும் ஒரு செவுறு வரும். அந்த செவுரை இடித்து ஒரே ரூம் ஆகிட்டோம். அது ஒரு ரூமாக இருந்துச்சு, இங்கே ஒரு கிச்சனாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஸோ ஒரே ரூம் ஆக்கிடலான்ட்டு ஒரே ரூம் ஆக்கிட்டோம். அண்ட் இங்கே வந்து ஓப்பன் இருந்துச்சு, இதுவும் கபோர்டு போட்டு விட்டோம். இங்கே ஒரு ஸ்லாப் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் தான் தெரில, ஒரு மாதிரி இதாக இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு ஸ்லாப் இருந்துச்சு, இந்த பறனைன்னு வாங்கலாம், அந்த பறனை இருந்துச்சு. அதெல்லாம் கான்க்ரீட் அந்த கம்பியோடு வரும், அதெல்லாம் இடித்து பெரிய வேலை. ஸோ இதெல்லாம் வந்து பக்காவாக பண்ணி நல்லா பண்ணி கொடுத்தாங்கன்னா, பெயிண்டர் ஆகட்டும், மேஸ்திரி ஆகட்டும், எல்லாருமே வந்து கார்பெண்டர் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. எப்படியும் ஆனால் ரொம்ப நாள் பிளான் இது, ஸ்டூடியோ வைக்கணுன்றது ரொம்ப நாள் பிளானு. பட் ஆனால் ஏதோ அந்த இருக்க பட்ஜெட்டை வச்சு வீட்டு மாடியிலேயே ஏதோ சடனாக அமைஞ்சது. இந்த ஸ்டூடியோ பிளானே பண்ணல, சடனாக இது அமைஞ்சது, சரி பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காக டக்குன்னு செலவு பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கணும். ஏன்னா பேக்ரவுண்ட் வந்து கண்டிப்பாக வீடியோவில் முன்னாடி வந்து ஒரே பேக்ரவுண்ட் தான் எடுத்துகிட்ருப்போம், அப்படின்னா வீட்டுக்கு கீழே எடுத்துருப்போம். இப்போ ஒரு 3-4 பேக்ரவுண்ட் வந்து ஆப்ஷன் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மேலே மொட்டை மாடியில் இன்னொன்று சொல்லாமல், அந்த மொட்டை மாடியில் என்னென்னா தண்ணிலாம் லீக் ஆகும், ஓகேங்களா? என்ன ஆச்சுன்னா அதோ இப்போ காணோம், ஏன்னா ரெடி பண்ணிட்டோம் மாடியில், அந்த இதுலாம் போடுறேன். ஸோ அதெல்லாம் வேறு செலவாச்சு. என்னென்னா அந்த மழை பெஞ்சால் தண்ணி நிற்கும், நின்று அந்த கான்க்ரீட் வழியாக ஓதம் வந்து இங்கெல்லாம் தண்ணி ஒழுகுச்சு ஃபஸ்ட்டு. ஸோ அது வந்து நான் என்ன பண்ணேன்னா, அது இன்ஸ்டாகிராம் ஒரு பேஜில் டாக்டர் லீக்கேஜ் ஒரு பேஜ்கிட்ட சொல்லி அவங்க வந்து எங்களுக்கு பக்காவாக அதுவும் பண்ணி விட்டாங்க. அந்த கிளிப்ஸும் சும்மா போட்டு காய்க்கிறேன், ஃபுல்லாக ஒயிட் ஆகிடும். அது என்னென்னா கூலிங்கும் இருக்கும், ப்ளஸ் வாட்டர் ப்ரூஃபிங்கும். ஸோ அது பண்ணி டோட்டலாக இங்கேயும் கண்ட்ரோல் ஆச்சு, ரூம்லேயும் தண்ணி ஒழிச்சு. ஸோ அதுவுமே கண்ட்ரோல் ஆச்சு. ஸோ தேங்க்யூ. நிறைய பேர் வந்து இந்த ஆஃபீஸ்க்காக நல்லா உழைச்சாங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. நம்மளோட ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டூடியோ ஆஃபீஸ். ஸோ கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து
கண்டிப்பாக பெருசாக நம்ம பண்ணுவோம். அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கீப் சப்போர்ட்டிங். ஸோ நம்ம கண்டென்ட்டில் நீங்கள் ரெகுலராக சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்காக நாங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குவாலிட்டியாக ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கொடுப்போம். இதுதான் நம்ம ஆஃபீஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா பேர் வந்து நம்ம ரெடி பண்ணதுலேருந்து பேக்ரவுண்ட் நல்லாயிருக்கு, உங்கள் ஆஃபீஸ் டூர் போடுங்க, ஸ்டூடியோ டூர் போடுங்க, நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக போட்டுருக்கேன். ஓகேவா? இந்த 4 செவருக்குள்ளே தான் நம்ம ஸ்டூடியோவே இருக்குது. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஃப்யூச்சரில் வந்து தம்ப்நெயில்ல இருக்கும்போது பெருசாக பிளான் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் பண்ணலாம், இந்த பேக்ரவுண்ட் வச்சு என்னெல்லாம் வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம். அண்ட் இதே மாதிரியே இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். Until then, bye from entire I am Subbu official team. Bye.